முத்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த முத்து எங்கள் வீட்டில் மீனா அண்ணாமலைன்னு எல்லாருமே கூப்பிடும்போது எல்லாருமே இங்கே வந்து நிற்க, என்னாச்சுடா முத்துன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அம்மா பண்ண விஷயம் இப்போ இந்த அளவுக்கு போயிட்டுருக்குமா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா முத்து சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, நான் என்னடா பண்ணேன், இந்த வீட்டில் ஓன் பொண்டாட்டி பண்ணாததையா நான் இந்த வீட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா தெனாவட்டா பேசிக்கிட்டு நிற்க, இப்படித்தான்ப்பா அப்பா எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா அவசரப்பட்டு முடிவெடுத்து நம்மளை ஒரு வழி ஆக்கிடாமல் இவங்க விட போகிறதுன்னு சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு விஜயா வந்து அண்ணாமலையை முன்னாடி முத்துவை திட்டிகிட்டு இருக்காங்க. மீனா இங்கே வா அப்படின்னு சொல்லி மீனாவை பக்கத்தில் கூப்பிட மீனா வந்து நிற்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்காக மீனா எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது, ஆமாம் அவள் செஞ்ச நல்லது தான் இந்த ஊரே பார்த்து சிரிக்குதே, இவன் என்ன இந்த நல்லது இந்த வீட்டுக்கு செஞ்சுட்டா, இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து நம்ம யாருக்கும் எந்த நல்லதுமே நடக்கலை. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. இந்த வீட்டுக்கு இவன் வந்ததுக்கு பிறகு தான் ரோஹிணி இந்த வீட்டுக்கு நானும் கூட்டிகிட்டு வந்தேன். இவன் வந்த நேரம் சரியில்லாமல் போனதுனால தான் இன்றைக்கி என் பையனுடைய வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நின்றுட்டுருக்கவும் செய்து அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே மீனா அங்கே முத்துவை பார்க்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மீனா மேலே பழி போடுறீங்க, மீனாவா இந்த வீட்டுக்கு ரோஹிணியை கூட்டிகிட்டு வர சொன்னால் நீங்களா தானே பார்த்து ஆசை அந்த ரோஹிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போவே அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கல, அந்த பொண்ணு பற்றின எந்த விஷயமும் தெரியாமல் அவசரப்பட்டு எதுலையுமே இறங்காதுன்னு அப்பா சொன்னார். ஆனால் நீங்கள் தான் கேட்கல. மலேசியா பொண்ணுன்னு இங்கே அந்த பார்லர் அம்மா கதை அளந்து விட்ட உடனேயே பார்லர் அம்மாவை வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் செய்யவும் செஞ்சுருக்கீங்க. இப்போது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு மனோஜ் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இப்போ மீனா மேலே பழி போடுறீங்களான்னு முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, என்ன முத்து என்ன ஆச்சு, இப்போ எதுக்கு நீ எல்லாரையும் வர வச்ச, என்ன விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு இங்கே மீனா கேட்குறாங்க. இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்குறாங்க. முத்துவும் அது ஒன்றும் இல்லைப்பா, அம்மா பண்ண விஷயத்த நானே உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லும்போதே சத்யா வந்து நிற்கிறாங்க. வா சத்யா அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. முத்துவும் இப்போ எதுக்கு இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க விஜயா சொல்ல, அந்த குடும்பத்தை அவமதிச்சிங்க, அசிங்கப்படுத்தினீங்க, எல்லாரும் முன்னாடி அள வச்சிங்க. அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி மனோஜ் இன்றைக்கி அழுதுகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. இது நடந்தது எல்லாமே யாராலன்றது நல்லாவே தெரியும். நாம் ஒருத்தவங்களை அள வச்சுட்டு போனோன்னா பதிலுக்கு அந்த கடவுள் நம்மளை திருப்பி அளவை பாருன்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா சாப விடுறியா, அந்த குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு இப்போ என் பிள்ளை மனோஜுக்கு நீயும் அந்த குடும்பம் சேர்ந்து சாப விடுறீங்களா? யார் என்ன சாப விட்டாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் போகிறேன், அது நடக்க தான் போகுது. உங்கள் கண்ணு முன்னாடி மனோஜ் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்ல, அவன் நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் அவன் வாழ்க்கை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது நீங்கள் தானே. திரும்பவும் அவன் வாழ்க்கையில் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் விளையாடி வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் இனி அவன் ஒரு நிலைமையிலேருந்து இங்கே தாண்டி வரட்டும், பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் முத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. அப்போ மீனாவோ, டேய் சத்யா நீ எதுக்கடா இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கா, அக்கா முக்கியமான விஷயம்க்கா, மாமா தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா நான் தான் சத்யாவை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சத்யா அந்த வீடியோ எடு அப்படின்னு சொன்னதுமே சத்யா தன்னுடைய ஃபோனில் இருக்க அந்த வீடியோ எடுக்கிறாங்க. என்னது என்ன வீடியோடா முத்துன்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ரவி அண்ணாமலை எல்லாருமே கேட்க, மீனாவும் என்னங்க என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அப்போ மனோஜ் ஏதாவது குடிச்சிட்டு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு, சத்யா நீயே அந்த வீடியோவை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த குடும்பத்தை நீங்கள் ஒன்றுமே இல்லாத குடும்பம், இது வரைக்கும் அவங்களால எதுவுமே ஆகலைன்னு சொன்னீங்க. இப்போது ஜெயிலுக்கு போக வேண்டிய உங்களை இந்த நிலைமையில தடுத்து நிறுத்துறது இங்கே சத்யா தான். சொல்லப்போனால் நீங்கள் அவனுக்கு பெரிய நன்றியே சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. முதல்ல விஷயத்த சொல்லுடா அப்படின்னு விஜயா சொல்ல, தன் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து அப்போ தான் சத்யா எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்து அத்தனை பேருமே அப்படியே வாயை பிளந்தபடி நிற்கவும் செய்ய, என்னடா முத்து இதெல்லாம் அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா அன்னைக்கு நைட்டே மீனா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தா. ஏதோ சாதாரணமாக இந்த ரோஹிணி வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி தெரியல, அவங்கள பார்த்தா இங்கே துணி எடுக்க வந்த மாதிரியும் தெரியல, தன்னுடைய திங்ஸை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க பார்த்துட்டு, இல்லை ஏதோ ஒரு சந்தேகம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்கன்னு இங்கே மீனா என்கிட்ட சொன்னான்னு சொல்ல, ஆமாம் முத்து என்கிட்டயுமே மீனா அதை தான் சொன்னாங்க. எனக்குமே மீனா சொன்னதுக்கு பிறகு தான் டவுட் வந்துச்சு. இப்போ இந்த வீடியோவை பார்த்த பிறகு தானே தெரியுதுன்னு ஸ்ருதியும் சொல்ல, ஆமாம் அம்மா பேசினதை இதை கரெக்டாக வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அது மூலமாக இங்கே அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கணுன்னு தான் இந்த வீடியோவை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு அண்ணாமலை கேட்க விஜய் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் இப்போ அந்த வீடியோவை எடுத்தது யார் அப்படின்னு இங்கே அண்ணாமலை கேட்க,
வேறு யாரும் இல்லைப்பா. நம்ம வீட்டுக்கு முதல்ல துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்தாங்களே இந்த சிந்தாமணி, அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு முத்து சொல்ல நினச்சேன். அப்போவே இந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களை விட அதிகமாக கவலைப்படுறாங்களே, அழுகிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுடா முத்துன்னு அங்கே ரவியை சொல்ல, யார் ஒருத்தவங்க நம்ம மேலே அதிக அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இப்படியெல்லாம் நடிக்கவும் முடியும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இங்கே விஜயாவை பார்த்து, சிந்தாமணி அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்ல, ஆமாம் சிந்தாமணி தான் இதெல்லாம் பண்ணுது. சிந்தாமணியுடைய ஃபோன்லேருந்து தான் இந்த வீடியோவும் கிடச்சிருக்குன்னு சொல்ல, ஆமாம் ஆண்டி, எனக்கு சிந்தாமணியுடைய பொண்ணு ரேகா அவங்க கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க தான் இந்த ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பவும் செஞ்சாங்க. அம்மாவுடைய ஃபோனில் ஒரு வீடியோ இருக்குது. அவங்க ஏதோ ஒரு தப்பான ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு எனக்கு புரியுது. இந்த வீடியோ எதுக்கு அவங்க வச்சுருக்கணும்னு தெரியல. ஏன்னா பல பேரை ஏமாற்றி பல வீடுகளை எழுதி வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. நீ தான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அந்த வீடியோவை அதனால தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. வீடியோவை பார்த்த பிறகு தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது அந்த வீடியோவில் இருக்கிறது நம்ம ஃபேமிலின்னு. அதான் உடனே நான் மாமாவுக்கு அனுப்பி விட்டேன்னு சொல்கிறாங்க. சத்யாவும் சத்யா சொன்ன விஷயத்தை கேட்டேன். விஜய் அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, சிந்தாமணி எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆண்டி இப்போ கூடவா உங்களுக்கு இது எதுவுமே புரியலை? முதல்ல நான் போகிற மாதிரி போகிறேன், பின்னால் நீ வர்ற மாதிரி வா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் சிந்தாமணி அந்த ரோஹிணி 2 பேருமே இங்கே வந்திருக்கணும்னு சொல்ல, அப்போது அந்த சிந்தாமணியுடைய இப்போ ஆறுதலில் தான் இங்கே ரோஹிணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவியும் கேட்க, ஆமாண்டா அந்த சிந்தாமணியோடைய வீட்டில் தான் இந்த ரோஹிணி இருக்கணும். இல்லை அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு வீட்டில் அந்த ரோஹிணியை தங்க வச்சுருந்துருக்கணும். ரோஹிணியை அனுப்பி இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்திருக்குன்னா சிந்தாமணி அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சும்மா விட மாட்டேன். அந்த சிந்தாமணி ரோஹிணி கடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே என்கிட்ட நல்லவ வேஷம் போடுறாளா, அதை நான் சும்மாவே விட மாட்டேன்னு இங்கே விஜயா வந்துட்டு ரொம்ப ஆவேசத்தோட சத்தம் போட, அதை கேட்டுட்டு எங்கள் முத்துவும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். சிந்தாமணி ரோஹிணியை ஏதோ ஒன்று செய்யணும். அப்படி ஏதாவது செஞ்சுட்டு உங்கள் மேலே பழியை போடணும். உங்கள் மேலே பழி போடுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? நமக்கு இந்த விஷயத்தில் எதுவுமே இங்கே விடை கிடைக்கல. விடை கிடைக்காத வரைக்கும் அந்த கேள்வியை மட்டுமே தான் நமக்குள்ளே இருக்கவும் செய்யும். சிந்தாமணி இந்த ரோஹிணிக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரத்தில் சிந்தாமணி யாருக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் இல்லை. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சிந்தாமணி இந்த ரோஹிணியை தாங்க இடத்துல அடைக்கலை கொடுத்து வச்சிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒன்று, சிந்தாமணி இந்த ரோஹிணியை மனோஜ் கூட சேர்த்து வைக்கிறதுனால இங்கே நம்ம வீட்டில் இருந்து ஏதோ ஒன்று பெருசாக எதிர்பார்க்குறான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறானோ, அப்படியும் இல்லைனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கணும்ப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல, டேய் முத்து இதெல்லாம் நம்ம எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி சிந்தாமணியே நம்ம அம்மா கிட்ட பேசுகிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் அந்த சிந்தாமணி கிட்ட பேச தான் போகிறேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, இப்படி தான் மீனா சொன்னதை கேட்காம உங்கள் விருப்பத்துக்கு அவள் துணிமணியெல்லாம் தூக்கி வெளியே வீசவும் செஞ்சிங்க. வீட்டுக்குள்ளே வீச செஞ்சது மட்டும் இல்லாமல் வாயெல்லாம் அதிகமாக விடவும் செஞ்சிங்க. அதெல்லாம் பண்ண தான் இப்போ வீடியோ எடுத்து அந்த சிந்தாமணி வைக்கவும் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காம போயிடாது அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கு ஒன்றே சத்யா சொல்கிறாங்க, மாமா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் உங்கள் மூலமாக நிச்சயமாக அது வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போவே நான் ரேகா கிட்டே கேட்குறேன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ரேகா சொல்கிறாங்க, என்னாச்சு சத்யா, அந்த ஃபேமிலியை போய் மீட் பண்ணி ஏதாவது பேசுனீங்களா? அந்த வீடியோ பற்றின ஆதாரத்தெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அம்மா ஏதோ பெரிய ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த வீடியோ அனுப்புனல நான் கூட சொன்னல எங்கள் அக்காவுடைய ஃபேமிலின்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சத்யா இப்போ உனக்கு அவங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இதெல்லாம் சிந்தாமணி எதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குது. தயவு செஞ்சு அது என்னன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு எங்கள் சத்யா கேட்குறாங்க. வெயிட் பண்ணி சத்யான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறேன். எங்கள் ரேகா தன்னுடைய வீட்டில் இருக்க அம்மா கூட எப்பயுமே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு அந்த பிஏவா அந்த பக்கத்தில் இருக்க ஆள் அவர்கிட்ட தான் போயிட்டு ரேகா வந்துட்டு பணத்தை வச்சுட்டு கையில் வச்சுட்டு நிறைய எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அவருக்கு அதிகமான ஆசை வரவும் செய்யுது. என்ன இந்த பணம் எதுவும் உங்களுக்கு வேணுமா, என்ன அவசரம்னா சொல்லுங்கள் தரேன்னு ரேகா சொல்ல, ஆமாப்பா ஆமாம் பாப்பா அப்படின்னு அவரும் சொல்ல, சரி பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோ பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை
அம்மா இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே, அது ஏன் என்னன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை, புரியவும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே கேட்கலாமேன்னு சொல்ல, அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது செய்யலான்னு இருக்கேன். அம்மாவோட பர்த்டே வேறு இப்போ ரீசெண்டாக வரப்போகுதில்ல, ஸோ அதனால் உங்களுக்கு பிக் சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா பாப்பா, அது ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மாவுக்கு அந்த வீட்டு மேலே ரொம்ப அதீத ஆசை. அந்த வீட்டை வாங்கணுன்னு தான் உங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் மெட்ரோலாம் வரப்போகுதாம்ல, அதனால் அந்த வீடு கோடிக்கணக்கில் சேல்ஸ் ஆகும். அந்த வீட்டை தான் பேருக்கு மாற்றணுன்றதுக்காக தான் அம்மா இப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள கடன் வாங்க வைக்கணும்ல, கடன் வாங்க வச்சா தானே பத்திரம் நம்ம கைக்கு கிடைக்கும். அப்புறம் கடனை சரியாக கட்ட முடியாமல் தவிக்க வைக்கணும். அதையும் பண்ணதானே நம்மளுக்கு அந்த வீடு கிடைக்கும். அம்மாவுடைய பிளான் பற்றி உங்களுக்கு தெரியாதா பாப்பா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீங்கள் எப்படி இவ்வளோ சிம்பிளாக அம்மாவுடைய பர்த்டேக்குள்ளே அந்த வீட்டை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சிந்தாமணிக்கே பொண்ணு, என்னால் முடியாதா என்ன அப்படின்னு ரேகா சொல்ல, ஓகே பாப்பா, ஆனால் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ரேகா அந்த ஆளுக்கிட்ட சொல்ல, அவரும் ஓகே சொல்லிடுறாரு. வெளியே வந்ததுக்கு பிறகு ஃபோனில் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே. அப்போ வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அத்தனை பேரும் அதண்டு போகிறாங்க. இப்போவாது அந்த சிந்தாமணியோடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? சிந்தாமணி இங்கே மீனாவுக்கோ இல்லை மீனாவுடைய தொழிலுக்கோ எதுக்குமே போட்டி கிடையாது. அது எதுக்காக இங்கே வந்திருக்குன்றது இப்போவாது தெரிஞ்சு போச்சா? அந்த ரோஹிணி எதுக்காக தான் வீட்டில் அடைக்கலம் வச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சான்னு சொல்ல, ஏன்னா முத்து, இந்த வீட்டை அடையணும் அப்படின்றத அந்த சிந்தாமணியுடைய நோக்கம்னா அப்புறம் எதுக்கு அந்த ரோஹிணியை அப்படின்னு சொல்ல, ரோஹிணியை வச்சு காய் நகர்த்துறதா அந்த சிந்தாமணியுடைய பிளானே. சிந்தாமணி அந்த ரோஹிணி மூலமாக பிரச்சனைகளை நமக்கு கொடுக்க வச்சு, அது மூலமாக அம்மாவுடைய வீட்டு பத்திரத்தை வாங்க வச்சு, அதுக்கு பிறகு இந்த வீட்டையே அது பேரில் மாற்றணுன்றதான் அதோடைய பிளானே அப்படின்னு இங்கே முத்து சொல்லும்போது விஜயாவுக்கு அப்படியே நெஞ்சே படபடன்னு ஆகவும் செய்து, மாமா அப்போ நான் வரேன் மாமான்னு சொல்ல, டே சத்யா, நீ கொஞ்சம் பார்த்து கவனமாயிரடா. சிந்தாமணியோடைய அந்த பொண்ணு ஓன் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ அந்த பொண்ணோட கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்க, கொஞ்சம் கவனமாயிரடா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமான்னு சொல்லிட்டு சத்யா இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பாத்தியா, நீ பண்ண ஒரு சின்ன விஷயம் இப்போ எங்கே வந்து நிற்கிது பாத்தியா? சிந்தாமணி, ரோஹிணி இப்படி எல்லாமே உனக்கு எதிரிங்களாக தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பியா, நல்லவங்க என்றைக்குமே உன் கூடவே இருக்க வச்சுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாங்க. பார்வதின்ற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ தூக்கி எறிஞ்ச, சிந்தாமணின்ற ஒரு ரவுடிஸை பிடிச்ச ஒரு பொம்பளையோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்க. அவள் உன்னுடைய வீட்டையே எழுதி வாங்கணும்னு இப்போ ஆவேசத்தோட தெரிஞ்சிட்டு இருக்கான். எது என்னமோ அப்படின்னு அங்கே அண்ணாமலை சொல்ல, அப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ லேஸில் நாங்கள் இதை விட்டுற மாட்டோம். அம்மாவுடைய வீட்டை அந்த சிந்தாமணியால் வாங்க முடியாது. இப்போது அம்மாவுக்கு எதிராக இருந்த ஆதாரத்தை கூட அவங்க பொண்ணே அந்த வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அம்மா கவனமாக இருந்தாலே போதும். அவசரப்பட்டு வார்த்தைகளையும் அவசரப்பட்டு கோவத்தையும் விடாமல் இருந்தாலே பிரச்சனைகளுக்கான முடிவு சீக்கிரமாக கிடைக்கும். ஒருவேளை அவசரப்பட்டு ஏதாவது செய்கிறேன்னு நினச்சி நீங்கள் பண்ணினீங்கன்னா பிரச்சனை நமக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்டதுமே எங்கள் விஜயாவும் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்க, இனிமேலாவது நம்ம பசங்க நமக்காக மட்டும்தான் இருப்பாங்கன்னு யோசி. மீனா சொன்னது அன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இங்கே பாரு, இவ்வளோ பெரிய சிக்கலில் நீ சிக்கியிருக்க மாட்டேன். நல்ல வேலை அந்த பொண்ணு கண்ணில் வீடியோ பட்டதுனால இன்னைக்கு நீயும் நானும் இந்த குடும்பமும் இந்த வீடும் இப்போ நம்ம கையில் இருக்கு. இல்லைனா அந்த ஒரு ஆதாரம் போதும் இந்த வீட்டை மொத்தமாகவே அவள் பேருக்கு எழுதி மாற்றிட்டு போகிறதுக்குன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, விஜயா கதிகளைங்க நிற்கவும் செய்கிறாங்க. இனி இப்படி ஒரு தப்பை பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் இருக்க சிந்தாமணி அப்போ தான் ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் இருக்க வீடியோவை காணவே காணும். டேய் எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு ஆட்களை கூப்பிட ஆட்கள் ஓடி வராங்க. டேய் என் ஃபோனில் இந்த வீடியோ எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எங்கன்னு தெரியலையக்கா அப்படின்னு பதட்டத்தில் எல்லாமே கேட்க, வீடியோ என் ஃபோனில் இருந்தது எப்படி எங்கேருந்து டெலிட் ஆகிருக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணி ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே முத்து ஃபோனு கைமா வந்து நிற்கிறாங்க வாசல்ல. என்ன ஃபோனில் இந்த வீடியோ எங்கே போச்சு, எப்படி போணுச்சுன்னு ஒரே பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவி ரெண்டு பேருமே உள்ள வர, டேய் நீ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் எல்லாரையும் ஏமாற்றி நைஸாக உன் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு வந்தியோ அதே போல் தான் உன் ஃபோனில் இருக்க வீடியோவும் இப்போ காணாமல் போச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கவும் செய்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோ வச்சு ஏதாவது பெரிய பிளான் பண்ணலான் இருக்கியா? நீ என்ன பிளான் பண்ணாலும் அதை நடக்க போகிறது இல்லைம்மா. ஏன்னா நீ என்னென்ன யோசிக்கிறேன் என்னென்ன செய்கிறேன்னு உன் ஆட்களை வச்சு நான் வேவு பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல, இந்த ஆட்கள் மேலே சந்தேகத்தோட சிந்தாமணி பார்க்குறாங்க. என்ன உன் ஆட்கள்னு
சொன்னா இந்த ஆட்கள்னு நினச்சிட்டு இருக்கியா? ரோஹிணி தான் எங்கள் ஆள் அப்படின்னு சொன்னதுமே, ஏய் என்ன உளர்ற அப்படின்னு சிந்தாமணி கேட்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணியை நீ தான் தங்க வச்சிருக்கன்னு தெரியும், ரோஹிணிக்கு உதவி பண்ணுறதா நினச்சி நீ இப்போ பெரிய சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து செஞ்சிட்ருக்க, உன்னால் எத்தனை குடும்பங்கள் நாசமாக போயிருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரோஹிணி உன் கூட வந்து இருந்துகிட்ருக்கான். அது தெரியாமல் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கடைசியில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்க போகிறேன்னு எங்கள் முத்து சொல்லும்போது, ஏய் என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்? அப்போ உன் வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் என் வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் உண்மைதாம்மா, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பார்லர் அம்மா பற்றி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பார்லர் அம்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க வேண்டப்பட்டவங்களுடைய வீட்டை நீ எழுதி வாங்கிட்ட. வேண்டப்பட்டவங்கன்னு சொல்கிறத விட அந்த முன்னாள் கணவருடைய வீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஆளோட வீடை நீ எழுதி வாங்கியிருக்க. அதுக்கு பழி தீர்க்கணும்னு தான் அந்த பார்லர் அம்மா இப்போ உன் கூட வந்து இருக்கு அப்படின்னு எங்கள் முத்து கோத்து விட, அங்கே நிற்கிற சிந்தாமணிக்கு பயங்கர கோவம் வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ரவி வாடா போகலாம், இனி எங்கள் அம்மா பின்னாடி வர்றது, எங்கள் அம்மா கிட்ட பேசுறது, அப்புறம் இங்கே வீட்டுக்கு வர்றதுன்னு ஏதாவது வேலை வச்சுட்டு அப்புறம் நடக்கிறதே வேறன்னு முத்து வந்துட்டு இங்கே சிந்தாமணியை பார்த்து திட்டிட்டு ரவியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. சிந்தாமணி பதில் பேச முடியாமல், ரோஹிணி நீ என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டல, இனி உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் இப்போயே போங்கடா, அந்த வீட்டில் இருக்க அந்த ரோஹிணியை அந்த பெட்டி படுக்கெல்லாம் தூக்கி வெளியே வீசுங்கடா. இனி ஒரு நிமிஷம் கூட அந்த ரோஹிணி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த முத்து வீடு தேடி வந்து என்னையவே மிரட்டிட்டு போகிறான் அப்படின்னு சிந்தாமணி இங்கே தான் ஆட்கள் கிட்ட சொல்ல, அந்த ஆட்கள் எல்லாரும் சென்று போய் அங்கே இருக்க ரோஹிணியை வீட்டில் இருக்காங்களே ரோஹிணியோடைய எல்லா பெட்டி படுக்கையும் தூக்கி வெளியே வீசி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணி வெளியே வந்து என்ன காரணம்னு தெரியாமல் அழுதுட்டு நிற்கவும் செய்ய, அப்போ தான் முத்துவும் ரவியும் வந்து நிற்கிறாங்க. என்ன பார்லரம்மா, ஒரே நாளில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட போல, நீ போகிற இடமெல்லாம் இப்படி தான் இருக்கும். நீ என்னைக்கு மனசார திருந்தி மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு மட்டும்தான் உனக்கு நல்லதே நடக்கும். அந்த சிந்தாமணியை ஒரு விஷமும் ஒன்று சேர்ந்தா என்னவாகும்? இதுதான் நடக்கும். நீயா நானானு பெரிய ஆளான்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி தான் உங்கள் விஷயமே இருக்குது. அந்த சிந்தாமணியை நம்பினா கடைசியில் நீ இந்த தெருவில் தான் வந்து நிற்கணும். சொந்த குடும்பத்துக்கே நீ பெரிய ஒரு ஆப்பு வைக்கணும்னு நினச்சல, அந்த சிந்தாமணியை உனக்கு ஆப்பு வைக்கிற அளவுக்கு நடந்துருச்சு பார்த்தியான்னு முத்து தென்னாவட்டா பேசிட்டு போக, நீ முத்து வா போகலாம், தேவையில்லாமல் எதுக்கு கண்டவங்கிட்ட நமக்கு பேச்சு அப்படின்னு ரவி சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மொத்தத்தில் ரோஹிணி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரோட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கவும் செய்கிறாங்க. இந்த சிந்தாமணியும் ஏமாந்து போனதாக வச்சோ இனி அந்த வீடு தனக்கு கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பதட்டமும் இந்த சிந்தாமணிக்குள்ளே வரவும் செய்யுது.